வணக்கம், வெல்கம் டு எஸ்கே சேனல். இன்றைக்கி சூப்பராக ஒரு லஞ்ச் ரெசிபி ரெடி பண்ணுவோம். பாசிப்பருப்பு சாதமும் கத்திரிக்காய் வறுவலும் இன்றைக்கி நம்ம சேனலில் ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு எண்ணெய் அதிகம் சேர்க்க போகிறது கிடையாது. இந்த ரெசிபிக்கு 400 கிராம் அரிசி எடுத்திருக்கேன். யூஸ்வலாக நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய அரிசி தான். பாசிப்பருப்பு ஒரு 100 கிராம் எடுத்திருக்கேன். இந்த உலக்கு 100 கிராம் உலக்கு, ஒரு உலக்கு எடுத்திருக்கேன். இதில் அரை உலக்கு கடலைப்பருப்பு எடுத்துப்போம். ஏன்னா சாதத்தில் கடலைப்பருப்பு இருக்கும், நம்ம சாப்பிடும்போது அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் தனித்தனியாக தான் ஊற வைக்கிறேன். ஏன்னா நம்ம கத்திரிக்காய் வறுக்கிறதுக்கு அரிசி கழுவின தண்ணி தான் பயன்படுத்துவோம். அதுக்காக தனியாக அரிசியை களைஞ்சி தண்ணி எடுத்துப்போம். அதுக்கப்புறமா அரிசியும் பருப்பையும் ஒன்றா சேர்த்துக்கலாம். இப்போ குக்கரை வச்சு அதில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் அதிகம் சேர்க்க போகிறது இல்லை. அதில் எண்ணெய் காஞ்ச உடனே ஜீரகம் 1 ஸ்பூன் போட்டு பொரிய விட்டுக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு மிளகாய் 4 கீரி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்குவோம். ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்துட்டு 1க்கு பாதியாக உடச்சி வச்சுக்கோங்க, அதையும் சேர்த்துக்குவோம். அந்த கொஞ்சம் ஆயிலே அது வதங்கட்டும். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் சேர்த்துப்போம். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், அதுதான் நல்லா ஸ்லைஸ் மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்குவோம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஒரு பெரிய சைஸ் தக்காளி, அதையும் சேர்த்துப்போம், கட் பண்ணி சேர்த்துப்போம். இந்த பருப்பு சாதத்துக்கு அதிகமாக வெங்காயமோ தக்காளி எதுவும் சேர்க்க போகிறதில்ல, கம்மியாக தான் சேர்த்துருக்கோம். தக்காளி வெங்காயம் வதங்கிறதுக்கு ஒரு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துப்போம். ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி எடுத்துகிட்டு நல்லா அலசிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் பாதியை சேர்த்துப்போம். ஏன்னா அந்த வெங்காயத்தோடு அது வதங்கும் போது அதில் இருக்க வாசனை பூரா அந்த வெங்காயத்தில் சேர்ந்துடும். நல்லா வெங்காயம்லாம் வதங்கின பின்னாடி ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள்தூள், காரத்துக்கு ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். ஏற்கனவே நம்ம பச்சை மிளகா சேர்த்துருக்கோம், அதனால் மிளகாத்தூள் கம்மியாகவே சேர்த்துப்போம். இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம 400 கிராம் அரிசிக்கு 2 மடங்காக தண்ணி எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துருக்கோம். ஏற்கனவே உப்பு கொஞ்சம் சேர்த்துருக்கோம், மறுபடியும் கொஞ்சம் சேர்த்துப்போம். ஒரு கொதி வரட்டும், நல்லா மூடி வச்சுப்போம். ஒரு கொதி வந்துருச்சுங்க. இப்போ நம்ம அரிசி பருப்பெல்லாம் ஒன்றா சேர்த்து கழுவி வச்சுருக்கோம், அதையும் உள்ளே சேர்த்துப்போம். பச்சரிசி இப்போ பாசிப்பருப்பு சேர்த்து நம்ம சாதம் செய்யும்போது சாதம் நல்லா புழு புழுன்னு டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். பிள்ளைங்களுமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம லஞ்சுக்கு ஈஸியாக ரெடி பண்ணிக்கலாம், வேலையும் ரொம்ப கம்மியாக இருக்கும். இப்போ ஒரு கொதி வந்துருச்சு. இந்த டைமில் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கொஞ்சம் நெய் சேர்த்துக்கோங்க, ஆனால் நான் எதுவும் சேர்க்கலை. நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மிச்ச கொத்தமல்லி தலையும் அதில் சேர்த்துப்போம். இப்போ மூடி போட்டுடலாம். நான் 2 விசில் தாங்க விட்டுருக்கேன். சூப்பராக சாதம் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், பொழு பொழு நல்லா இருக்குது. அப்படியே இருக்கட்டும். இப்போ கத்திரிக்காய் வறுவல் பண்ணுவோம். ஒரு சட்டியில் எண்ணெயை காய வச்சுட்டு சோம்பு 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் ஒரு 15 வெங்காயம் கிட்ட எடுத்துகிட்டு உரிச்சிட்டு நெட்டு சீஸில் நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. நல்லா வதங்கட்டும். அதே போல் ஒரு பெரிய தக்காளி நல்லா பழமாக எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்குவோம். நல்லா கனிஞ்ச பழமாக சேர்க்கும் போது கத்திரிக்காய் வறுவல் நல்லா புளிப்பு டேஸ்ட்டோட நல்லாயிருக்கும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு
நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த டைமில் கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காய் உள்ளே சேர்த்துப்போம். ஒரு 5 கத்திரிக்காய் எடுத்துகிட்டு நல்லா நைஸாகவே நெட்டு சைஸில் நறுக்கி வச்சுருக்கேன். இது வெறும் ஸ்லைஸ் மாதிரி தான் இருக்குது. அதையும் சேர்த்துப்போம். ஏன்னா நம்ம வந்து எண்ணெய் அதிகம் சேர்க்குறோம் இல்லை, அதனால் வந்து பெருசாக நறுக்கி போட்டோம்னா வேகாது. அதனால் நைஸாகவே நறுக்கிடுவோம். இந்த கத்திரிக்காய் வறுவல் வந்து கொஞ்சம் குழைவாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் கழனியை சேர்த்துட்டு கொஞ்சம் வேக விடுவோம். நல்லா எண்ணெயிலே வதக்கிட்டு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட் டைம் ஊற்றின 1 ஸ்பூன் எண்ணெய் தான், அதுக்கப்புறம் எண்ணெய் நான் சேர்க்கலை. அதிலே வேகட்டும். இந்த மிளகாத்தூள்லாம் பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ வந்து நம்ம அரிசி கழுவின தண்ணி இருக்கு இல்லைங்களா, அதை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ அது தண்ணியிலே தாங்க வேகும். மூடி போட்டுப்போம். ஒரு 2 நிமிஷம் கழித்து நம்ம மூடி திறந்து பார்க்கும்போது நல்லா கொதித்து நல்லா கத்திரிக்காய் வெந்துருச்சு. அது தண்ணி கொஞ்சம் வற்றட்டும். ஒரு 1/4 ஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துப்போம். நாம் எப்போவுமே வந்து எல்லா சாப்பாட்லேயுமே வந்து ஆயில் ஓரளவு சேர்த்துருப்போம். ஆனால் சில வந்து ஆயில் சேர்க்காமல் செய்யும்போது அது ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டோடு இருக்கும். இந்த கழனியில் வேக வைக்கக்கூடிய கத்திரிக்காய் வந்து இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் குழைவாக தான் இருக்குது. இந்த பாசிப்பருப்பு சாதத்துக்கும் இந்த கத்திரிக்காய் வறுவலுக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே போல் ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சாதத்திலே எண்ணெய் அதிகம் இல்லை, வறுவலையுமே வந்து எண்ணெய் அதிகம் இல்லை. எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.